வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Geek Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐஃபோனில் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஐடி வச்சு நீங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணுவீங்க. அதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்து பாஸ்கோட் யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட மொபைலில் லாக் பண்ணியிருக்கிற டைமில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து யாராச்சும் தவறாக எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சு போயிடுது, அந்த மாதிரி டைமில் உங்கள் மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 முறைக்கு மேலே அவங்க வந்து தப்பான பாஸ்கோடோ இல்லை தப்பான ஒரு ஃபேஸ் ஐடி இல்லை தப்பான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 தாட்டி வந்து அட்டம் பண்ணுறாங்க உங்கள் மொபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த 10 தாட்டி மேலே வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஐஃபோன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 தாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து தப்பான பாஸ்கோடு இல்லைன்னா தப்பான ஃபேஸ் ஐடி தப்பான ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்கள் மொபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 தாட்டிக்கு மேலே அவங்களால ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா, கரெக்டான பாஸ்கோடு யூஸர் நேம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலீட் பண்ணிடும். அந்த ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஐஃபோனை வந்து எடுத்துங்க. ஐஃபோனை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் ஐடி அண்ட் பாஸ்கோட் அப்படின்னு இருக்கும். ஒரு சில ஹை அண்ட் ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டச் ஐடி பாஸ்கோட் அப்படிங்கிறது என்னோடய மொபைலில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஐடி பாஸ்கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்கோட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பாஸ்கோட் என்டர் பண்ண சொல்லும், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை ஃபேஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டச் ஐடி அண்ட் பாஸ்கோட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் த டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எரேஸ் த ஆல் டேட்டா ஆன் திஸ் ஐஃபோன் ஆஃப்டர் த 10 ஃபெயில் ஆஃப் பாஸ்கோட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10 தாட்டி பாஸ்கோடை வந்து என்டர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா 10வது தாட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11வது தாட்டி அவங்க வந்து பாஸ்கோடை வந்து தப்பாக என்டர் பண்ணுறப்போ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டேட்டாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து 10 தாட்டி வந்து பாஸ்கோடை வந்து தப்பாக என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 10வது தாட்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடும். இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா 10வது தாட்டி வந்து நீங்கள் தப்பாக பாஸ்வேர்ட் கொடுக்குறப்போ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அழிஞ்சிரும். அது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கேட்குது. எனேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்கள் மொபைலில் வந்து யாராச்சும் வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா 10 தாட்டி வந்து பாஸ்வேர்டை வந்து தப்பாக ஒரே டைமில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.